உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2ஆம் நாளாக இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் மறைவு குறித்து கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு SM கிருஷ்ணா அவர்கள் இன்று காலை 10/12/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு SM கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக மாநில சட்டமன்ற பேரவை தலைவராகவும் முதலமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் மற்றும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் சிறப்புற பணியாற்றியவர். 1960ஆம் ஆண்டுகளில் இருந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு நெருங்கிய அரசியல் தொடர்பு கொண்டவர். மேலும் பத்மபூஷன் விருதை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கர்நாடக மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 141 மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. பூமிநாதன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். கிருதுமால் நதியை தூர்வாரி சீரமைக்க 7.35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பணிகள் துவங்கப்படும். கிருதுமால் நதி சீரமைக்கப்படும். இந்த கேள்வியோடு இன்னும் மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் அன்பானடி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், சிந்தாமணி வாய்க்கால் இவையெல்லாம் தூர்வாரப்படுமா என்று சேர்த்து கேட்டிருக்கிறார். இவையெல்லாம் மாநகராட்சியினுடைய பராமரிப்பில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே மாநகராட்சியை அணுகலாம். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த 4 வாய்க்காலும் தூர்வாரி அந்த மீண்டும் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கோரிக்கையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். குருவிக்காரன் சாலை பாலத்துக்கு அருகில் ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கையை நான் அமைச்சர் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தேன். அதில் அந்த கோரிக்கையில் அதற்கு பதிலாக தந்திருக்கின்ற அந்த கோரிக்கை தமிழக சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் 2வது நாளாக இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து வினாக்கள் விடைகள் நேரமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.